பெரும்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொழையெடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாலன் வாசமலமன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்குசே திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நிடூழி தழிகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடன் நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மிகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கொணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி மிகளாலை வணங்கி திருவாடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மிகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் குருபோசி திருநாள். அன்பர் பெருமக்களே, திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு 128 திருப்பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய சரிதத்தை 18 பாடல்களாகவும் 110 பாடல்களை தொண்டை நாட்டினுடைய சிறப்புகள், காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புகள், உமையம்மை கைலாயத்தில் இருந்து காஞ்சிபுரம் வந்து பூசை செய்த சிறப்பினை பற்றியெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்து இருக்கக்கூடிய ஒரு திருச்சரிதம். இதிலே நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய நாயனாருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்றார். அந்தாதி ஆசிரியர் நமக்கு இந்த சரிதத்தை சொல்லுகின்ற பொழுது மண்டும் புனல் சடையான் தமர் தூசு எற்றி வாட்டும் வகை விண்டும் மழைமுகில் வீடாது ஒளியின் யான் வீவன் என்னா முண்டம் படர்வாரை முட்டும் எழிழா திருக்குறிப்பு தொண்டன் குலம் கச்சி ஏகாலியர் தங்கள் தொல்குலமே. நம்முடைய திருத்தொண்டர் திறந்தாதியாசி நம்பியாண்டார் நம்பிகள் இந்த திருப்பாடலிலே நமக்கு சொல்லுகின்ற பொழுது மண்டும் புனல் சடையான் பெருமானுடைய கங்கையை தலையில் தாங்கிய பெருமானுடைய தமர் என்றால் பெருமானுக்கு உகந்தவர் என்று சொல்லி அப்படி அடியார் பெருமக்களுடைய கந்தையை கசக்கி கொடுக்கக்கூடிய அந்த அழுக்கை நீக்கி கொடுக்கக்கூடிய பணியை நாயனார் செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது மழை விடாது பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆடையை குறித்த நேரத்தில் உலர்த்தி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி, அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் என் உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி முண்டம் படர்பாறை முட்டும் எழிலார் தன்னுடைய தலையை பாறையின் மீது சென்று மோதச் செய்த திருக்குறிப்பு தொண்டன். அவருடைய குலம் காஞ்சிபுரத்திலே ஏகாலியர் குலம் என்று சொல்லக்கூடிய ஊர் வண்ணார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவண்ணார் என்று சொல்லக்கூடிய ஏகாலியர் குலத்திலை சார்ந்த பெருமகனார். அந்த குலம் தொல்குலமே என்று சொல்லி மிக தொன்மையான ஒரு குலம் என்று சொல்லி நாயனாருடைய அவதரித்த பதி, அவருடைய குலம், அவர் செய்த தொழில், அடியார்களுக்கு செய்த தொண்டு என்று சொல்லி இத்தனையும் ஒரே பாடலில் நமக்கு அருளி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் என்று சொல்லி. அடுத்து பெரிய புராணத்திலே முதல் பாடலிலே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது ஏயும் ஆறுபல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனால் தனி ஆயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நல்நாடு. அது ஏயும் ஆறு பல்லுயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனால் அப்படின்னா பெருமான் உயிர்களுக்கு எல்லையில்லாத கருணை. அதாவது உயிர் என்று சொல்லுவது அனாதி என்று சொல்லுவார்கள்.
அப்படிப்பட்ட உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து வினையை ஈட்டி பிறப்பை நீக்கக்கூடிய ஒரு பெரும் கருணை யார் என்று சொன்னால் உமையம்மை. ஏன்னா இந்த உலகத்தை படைத்து அதிலே ஆன்மாக்களுக்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து வினை ஈட்டச் செய்த ஒரு பெருமை அம்மையாருக்கு உண்டு. அதான் சொல்றார், எல்லையில் கருணை தாயனால் தனியாயின தலைவரை தழுவ. தன்னுடைய தலைவர் சிவபெருமான் தனியாயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்ற அருந்தவம் புரிய. வேதங்களெல்லாம் போற்றுகின்ற பெருமையுடைய அந்த பெருமானை அருந்தவம் புரிய, அவரை அடைவதற்காக பெருமானை அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நாடு ஆகம வழியினாலே உமையம்மை பூசை செய்தது நம்முடைய தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே என்று சொல்லி, அதாவது இந்த திருப்பாடல் மூலமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது ஒரு சிறந்த அரண் பூசையினை ஆகம விதிப்படி, பெருமானுடைய பூசையினை ஆகம விதிப்படி உலகை ஆளுடையால் செய்து காட்டக்கூடிய ஒரு இடம் இது. அதாவது நம் இந்த ஆன்மாக்கள் உய்வடையும் பொருட்டாக நாமெல்லாம் சிவபூஜை செய்து இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்பதற்காக உமையம்மையே அதை ஆகம முறைப்படி செய்து காட்டிய ஒரு இடம் இந்த காஞ்சிபுரம் என்று சொல்லி, ஆக இந்த பகுதியை உமையம்மை சிவபூஜை செய்ததனால இந்த பகுதி முழுக்க ஐஞ்சீர் கலித்துறை என்று சொல்லக்கூடிய இலக்கணத்திலே ஒவ்வொரு வரியிலும் 5 சீர்கள் அமைய பெற்றிருக்கும். அப்படி ஐஞ்சீர் கலித்துறையாலும் அதற்கு பிறகு இறைவனை பூசை செய்யக்கூடிய நிலையை நங்கை உள்நிறை காதலை நோக்கி என்று சொல்லி அந்த பாடல் முதலாக அட்டமூர்த்தியாக இறைவனை பூசை செய்து அடையும் பகுதியை மட்டும் என்சீர் விருத்தத்தால் பாடி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அது ஒரு இலக்கணம் கூட அந்த செய்யக்கூடிய பூசனைக்கு ஏற்றாறு போல அட்டமூர்த்தியாகிய பெருமானை பூசை செய்யக்கூடிய பகுதியை மட்டும் என்சீர் விருத்தத்திலே பாடி அருளி இருக்கிறார். இப்படி இந்த திருப்பாடல் மூலமாக உமையம்மை இந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே பூசை செய்ததை முதல் பாடலையே சொல்லிவிடுகிறார். ஏன்னா எவ்வளவோ பெருமைகள் இருக்கிறது, நம்முடைய தொண்டை நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட எல்லா பெருமைகளுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது உமையம்மை காஞ்சிபுரத்திலே இறைவனை ஆகம முறைப்படி பூசை செய்ததுதான் ஒரு பெருமை. அப்படி அடுத்து நமக்கு அப்படி பெரும் பெரும் தொண்டை நாடு என்று சொல்லி தொன்மை மேன்மையில் சிறந்தது, பழமையாகிய அந்த ஒரு வளத்திலே சிறந்தது, பெரும் குடிகள் எல்லாம் தலைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு தொண்டை நாடு என்று சொல்லி நடுநிலை ஒழுக்கத்திலே நயந்து வாழக்கூடிய பெருமக்கள், ஒழுக்க நெறியிலே நடுநிலைமையிலே வாய்மையிலே சிறந்து வாழக்கூடிய அந்த தொண்டை நாடு என்று சொல்லி, அப்படி அந்த தொண்டை நாட்டிலே பழையனூர் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வேளாள பெருமக்கள் எப்படி அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் 70 பேரும் ஒரு சேர தீர்ப்புகுந்த நிகழ்வை இந்த 3வது திருப்பாடலில் நமக்கு சேக்கிழார் பெருமான் வைத்து போற்றுகின்றார். நற்றிரம்புரி வலையனூர் சிறு தொண்டர் நவை உற்ற போதுதம் உயரையும் வணிகனுக்கு ஒருகால் சொற்ற மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு. அதாவது நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை உற்ற போது, இது ஒரு சரிதத்தை உள்ளடக்கி வைக்கப்பட்ட ஒரு திருப்பாடல். அதாவது அந்த பழையனூர் என்று சொல்லக்கூடிய திருவாலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதியிலே அந்த பகுதியில் ஒரு வணிகன் ஒருவன் வாழ்ந்து வருகின்றான். அந்த வணிகன் தன்னுடைய மனைவியை விட்டு வேறொரு பரத்தையின் இடத்திலே உறவு கொண்டு அந்த பரத்தையின் இடத்திலே உறவு கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மனைவியானவள் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை நல்வழிப்படுத்த முயல்கின்ற பொழுது அவன் தன்னுடைய அந்த ஒரு உறவுக்கு தடையாக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய மனைவியை அவன் கொன்று விடுகிறான். அப்படி தன்னுடைய மனைவியை கொன்ற அந்த பலியானது, அந்த பெண்ணானது, அவனுடைய மனைவி அடுத்து நீலியாக பிறந்து அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறாள். அப்படி வருகின்ற பொழுது இந்த வணிகன் அப்படியே பழையனூர் வருகின்றான். பழையனூர் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய வேளாளர்களிடத்திலே அவன் சரணடைகின்றான். அந்த வேளாளர்களிடத்திலே நான்
இது ஒரு பேய் என்னை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, என்னை இந்த பேயிடத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றி எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பேயானது ஒரு பெண்ணாக உருவம் எடுத்து ஒரு கள்ளிச்செடியை மகளாக அதை மாற்றி இந்த தாயும் சேயுமாக இரண்டும் அங்கு வருகிறார்கள். அவர்கள் இந்த வணிகன் அந்த வேளாளர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பேய் அந்த குட்டியானது அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய கள்ளிச்செடியானது அப்பா என்று சொல்லி வந்து அவனை கட்டிப்பிடிக்கிறது. அங்கிருந்தவர்கள் எல்லாரும் உண்மை என்று நம்பி விடுகின்றார்கள். அந்த வேளாளர்கள் இது உண்மையான தாய் தந்தை, இந்த குழந்தை அவருடைய குழந்தை என்று சொல்லி எல்லோரும் நம்பி விடுகிறார்கள். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்று இரவு நீங்கள் இந்த வீட்டிலே தங்கி இருங்கள், நேரமாகிவிட்டது, நாளை காலை நாங்கள் தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவன் ஏற்கனவே அந்த ஒரு மந்திரவாதியினிடத்திலே ஒரு வாளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். அந்த மந்திரவாதி இந்த வாளை மட்டும் எப்பொழுதும் நீ கீழே வைக்கக்கூடாது, இந்த வாள் இருக்கின்ற வரைக்கும் அந்த பேய் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த வாளை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 3 பேரையும் ஒரு வீட்டிலே தங்கச் சொல்லுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், இது பேய், பெண்ணல்ல, என்னை கொன்றுவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பேய் சொல்லுகிறது, இந்த வாளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், இந்த வாள் அவன் கையில் இருந்தால் என்னையும் என்னுடைய குழந்தையும் கொன்று விடுவான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாளையும் வாங்கி விடுகிறார்கள். அப்பொழுது அவன் பதறுகிறான், என்னை கொன்றுவிடும் இந்த பேய் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வேளாளர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய உயிருக்கு ஏதாவது என்று சொன்னால் நாங்கள் 70 பேரும் எங்களுடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லியபடியே அன்று இரவு 12 மணிக்கு மேல் அந்த பேய் அவனை கிழித்து கொன்றுவிட்டு சென்று விடுகிறது. வேளாளர்கள் வந்து பார்க்கிறார்கள், அவன் பிணமாக கிடக்கின்றான். அவர்கள் வேளாளர்கள் 70 பேரும் நாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி அந்த பழையனூரில் அவர்கள் ஏகமாக தீ வைத்து அந்த தீயிலே மூழ்கி இறந்து விடுகிறார்கள். அந்த 70 பேரும் இறைவன் திருவடி சென்று சேர்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அதை நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் தன்னுடைய தேவாரத்திலே வைத்து போற்றுகின்றார். முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வானால் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அதை போற்றி இருக்கிறார். இப்படி தன்னுடைய சொல்லை, நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி 70 பேரும் ஒரு சேர தீப்புகுந்த ஒரு பெருமையுடையது இந்த தொண்டை நாடு என்று சொல்லி வேளாளர்களுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலும் அதே போல வேளாள பெருமக்கள் அங்கு வந்து ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வளர்த்து அவர்கள் ஆளாக்கி கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் 4வது பாட்டில் சொல்றார், ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு வால் நிலாவு போன் வயவர்கள் மைத்துன கேண்மை பேண நீடிய முறையது பெரும் தொண்டை நாடு. இதுவும் அதே போல தொண்டை மண்டல சதகம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுளில் வைத்து போற்றக்கூடிய ஒரு பகுதி. அதாவது இதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்று சொல்லி சேரநாட்டை பற்றி வரக்கூடிய முதல் இடம் இதுதான். நம்முடைய மலைநாடு என்று சொல்லக்கூடிய அந்த சேரநாட்டை பற்றி வரக்கூடிய முதல் இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு நம்முடைய கழுதை தெரிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாரை இங்கு நமக்கு அறிமுகம் செய்து காட்டுகிறார் சேக்கிழ பெருமான். ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவிசி சேரனார் திருமலை நாடு என்றார். அப்படின்னா அதாவது சேரமான் பெருமான் நாயனார் அரசராக பதவியேற்று யானையின் மீது உலா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே ஒரு ஊர் வண்ணான் வருகிறார். அப்படி அந்த ஊர் வண்ணான் அவன் மேனியிலே அந்த மண்ணெல்லாம் ஊர மண்ணெல்லாம் பட்டு அது மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்ததனால வெள்ளை வெள்ளையர் என்று ஒரு காட்சி தெரிகிறது. நாயனார் பார்க்கிறார், சேரமான் பெருமான் நாயனார், ஒரு திருநீர் பூசி ஒருவர் வருகிறார் என்று சொல்லி தன்னுடைய பட்டத்து யானையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவரை வேகமாக சென்று பணிந்து வணங்குகின்றார். அப்ப அந்த வண்ணான் சொல்லுகிறார், யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்று சொல்லுகின்ற பொழுது
அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகவன மொழிந்தார் என்று சொல்லி திருநீற்று வேடத்தை நினைப்பதே ஒரு புண்ணியம். அதை நினைப்பதற்கு நீ ஒரு கருவியாக இருந்தாய், நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த வண்ணானை தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை நமக்கு இங்கு நினைவு கூறுகிறார் தெய்வ சேக்கடா பெருமான். ஏனென்று சொன்னால் சேரமான் பெருமான் நாயனார் புராணத்திலே வரக்கூடிய பகுதியை இங்கு நினைவு கூற, ஒரு அரசனாக இருந்தாலும் அவர் திருநீற்றின் மீது கொண்டிருந்த ஒரு அன்பு சேரநாட்டிலே அவ்வளவு அன்பு வைத்திருப்பார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். அவருடைய நிலையை பற்றி சேக்கடா பெருமான் சொல்லுகின்ற பொழுது புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீட்டினில் மூழ்கி என்று சொல்லுவார். காலையில் விடுவதற்கு முன்பாக எழுந்து முதலிலே குளத்தில் குளித்து அதற்கு பிறகு திருநீற்றிலே குளித்துக் கொள்வார் என்று சொல்லி சேக்கடா பெருமான் அவ்வளவு முழுநீர் பூசி முனிவராக அந்த அரசர் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லுவார். அதை சொல்லி அதற்கு பிறகு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த சேர நாட்டிலே வானிலாவுன் வயவர்கள் மைத்துணக்கேண்மை பேண நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு என்று சொல்லி அப்படிப்பட்ட சேர நாட்டில் ஒரு முறை கழகம் வருகிறது. மிகப்பெரிய ஒரு கழகம். அங்கிருந்த மக்கள் எல்லாம் அங்கங்கு செதறி ஓடுகின்றார்கள். அப்படி ஓடுகின்ற பொழுது ஒரு பெண் குழந்தை ஒன்று இந்த தொண்டை நாட்டிலே வந்து தஞ்சம் புகுகிறது. ஒரு வேளாளர்கள் அந்த குழந்தை எடுத்து வளர்த்துகிறார்கள். அதற்கு பிறகு போரெல்லாம் நின்ற பிறகு அந்த குழந்தையை தேடி பெற்றோர்கள் வருகிறார்கள். அப்பொழுது தொண்டை நாட்டிலே அந்த குழந்தையை வளர்த்த பெரியவர்கள், இது எங்களுடைய குழந்தை, இது எங்களுக்கு மகள் உறவு, நாங்கள் திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நாங்கள் அனுப்புகின்ற பொழுது திருமண வரிசைகள் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவோம் என்று சொல்லி திருமண சீர்வரிசைகள் முழுவதும் கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று முதலாக சேர நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் மைத்துனன் உறவு, மாமன் மைத்துனன் உறவு என்று சொல்லுவார்கள். அதுபோல இங்கே அதாவது வானிலாவு உன் வயவர்கள் மைத்துனக்கேண்மை பேண நீடிய முறையது பெரும் தொண்டை நாடு என்று சொல்லி அப்படி தொண்டை நாட்டு வேளாளர்கள் தன்னிடத்திலே வந்த ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவர்கள் அப்படியே பத்திரமாக திருப்பி கொடுத்த ஒரு பெருமை இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெருமையுடைய அந்த தொண்டை நாட்டிலே, அந்த நாட்டிலே மிக முக்கியமான நதியாக வைத்து போற்றப்படுவது பாலாறு என்று சொல்லக்கூடியது. பாலாற்றிலே எப்பொழுதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடாது. ஏதோ மழை காலங்களில் மட்டும் தண்ணீர் ஓடும். மழை இல்லாத வறட்சியான காலங்களிலே அந்த மணல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பணி செய்யக்கூடியவர்கள், விவசாயத்திலே காட்டிலே பணி செய்யக்கூடியவர்கள் சென்று தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த மணலை கையிலே வருடினால் அது மடையை உடைத்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நீர் பெருக்கெடுத்து வரும் என்று சொல்லி சேக்கடா பெருமான் சொல்லுகிறார். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தை பசி என்று சொன்னால் தன்னுடைய தாயினுடைய மடியை கையிலே தொடுகின்ற பொழுது அந்த பால் சுரந்து அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் கொடுப்பாள். அந்த ஒரு குழந்தையனுடைய பசியை தீர்க்கக்கூடிய தாயினுடைய திருமுலைப்பால் போல் இந்த பாலாறு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த பாடல். பிள்ளை தெய்வர பெருகுபால் சொரிமுலை தாய் மல்லர் வேணிலின் மணற்றிடர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமருங்குகால் வழிமிதந்து ஏறி பல்ல நீள்வயல் பருமடை உடைப்பது பாழி என்று சொல்லி அப்படியே அந்த மல்லர்கள் தாகத்தை தணிப்பதற்காக அந்த மணலை வருடினார்கள் என்று சொன்னால் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லி சேக்கடா பெருமான் அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை நமக்கு போற்றுகின்றார். அப்படி அந்த தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நதி கூட வேலை செய்யக்கூடிய அந்த கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய தாகத்தை தீர்க்கும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெருமையுடைய அந்த தொண்டை நாட்டிலே பல ஊர்கள் அங்கு நிரம்ப இருக்கிறது. அந்த பல ஊர்களிலே ஒன்று அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு பதி திருவல்லம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அந்த திருவல்லம் என்று சொல்லக்கூடிய திருவலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியானது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஒரு பதி. அந்த பதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தீது நீங்கிட தீக்காளியாம் அவனற்கு நாதர்தாம் அருள் புரிந்தது நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் ஊதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும். அதாவது தொண்டை நாட்டிலே
தொண்டை நாட்டிலே இந்த திருவள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி மிக முக்கியமான ஒரு பதியாக வைத்து போற்றுகின்றார். அந்த பதியிலே ஒரு மறையவர் இருக்கிறார். அந்த மறையவர் பெருமானிடத்திலே அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், அப்படி 2 புத்திரிகள் இருக்கின்ற பொழுது இறைவனிடத்திலே அவர் கேட்கிறார், வரம் கேட்கிறார். எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அது எதற்கு கேட்கிறார் என்று சொன்னால், ஆண் பிள்ளைகள் இருந்தால் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். இறைவன் அவருக்கு கனவிலே சொல்லுகிறார், உனக்கு 2 பெண் புத்திரிகள் தான், ஆண் பிள்ளை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மறையவர் மீண்டும் கேட்டாராம், எனக்கு பெண் புத்திரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதே அந்த மறையவர் பெருமானிடத்திலே தன்னுடைய பெண் புத்திரிகளும் இறைவனுக்கு தொண்டு செய்வர்களாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஒரு பெருமை அந்த திருவள்ளத்துக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்றாருன்னா, அவனிய தீது நீங்கிட தீக்காளியாம் அவனுக்கு, அந்த தீக்காளி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கருக்கு பெருமான் அங்கு அருள் செய்த பெருமையை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் என்று சொல்லி நல்வினை செய்தவர்கள், அதாவது தொண்டை நாட்டில் சைவம் சிறந்து ஓங்கி இருந்திருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. அப்படின்னா, அதாவது நல்வினை பயன் செய்த மாதர்கள் தோன்றிய மரபுடையது என்று சொல்லுகிறார். நல்வினை செய்தவர்கள் அந்த திருவள்ளத்தில் அவதரிக்க பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு ஒரு ஞானியர் ஒருவர் இருந்தார். அவரும் ஏகாளியர் குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவார்கள். எல்லோரும் வணங்குவதற்குரிய ஒரு பெருமையுடையவர். அவருக்கு சாக்கு சாமி என்று சொல்லுவார்கள். அது இந்த காலத்திலே கூட ஒரு பெரியவர், ஒரு புண்ணியம் செய்தவர், அதாவது நல்வினை பயன் செய்தவர் ஒருத்தர் தோன்றி இருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. இன்னொன்று, அப்படி மறையவர் வள்ளம், அது வள்ளத்தை சொல்லுகின்ற பொழுதே மறையவர் வாழ்ந்த வள்ளம். அப்ப மறையவர்கள் நிரம்ப அந்த பதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் ஊதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் ஊதி சாதனம், திருநீர் அணிந்த ஒரு சிறப்பை உடையவர்கள் என்று சொல்லி, அப்ப திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து காட்டினார்கள். அந்த காலத்திலேயே அவர்கள் அதாவது திருநீர் பூசிய ஒரு பெருமையுடையவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த திருவள்ள பதிகத்திலே தான் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது, சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்த சேர்ந்தவன் உறைவிடம் திருவள்ளமே என்று சொல்லி, சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம், தன்னை சார்ந்தவர்களுக்கு இறைவன் இன்பத்தை கொடுப்பான் திருவள்ளம் பெருமான் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். திருவருட்பயன்ல ஒரு குறள் வரும், அதாவது நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்வார்கள். தன்னை சார்ந்தவர்களுக்கு பெருமான் நன்மையே செய்வான் என்று சொல்லி அந்த திருவருட்பயன்ல ஒரு சொல் வரும். அது மாதிரி சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் என்று சொல்லி, அவன் யாரோடு இருக்கிறான்? நேரடியோடும் கூடி, அதாவது உமையம்மையோடு கூடி அங்கு இருக்கிறார் என்று சொல்லி, அங்கு இருக்கக்கூடிய பெருமானுக்கு வில்வநாதர் என்று சொல்லியும், அங்கு இருக்கக்கூடிய உமையம்மைக்கு வில்லிடை நாயகி என்று சொல்லியும் சொல்லுவார்கள். 2 உமையம்மையும் பெருமானும் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்புடைய இந்த தொண்டை நாட்டிலே 4 வகையான, தொண்டை நாட்டில் மட்டும் ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அதாவது 4 வகையான நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதே மாதிரி 5 வகையான திணைகள், பாலை சேர்த்து 5 வகையான திணைகள் எல்லாம் இருக்கக்கூடியது தொண்டை நாட்டில் மட்டும்தான். மற்ற நாடுகளில் பார்த்தா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. குறிஞ்சி இருக்கும், நெய்தல் இருக்காது, நெய்தல் இருக்கும், மருதம் இருக்காது. ஆனால் தொண்டை நாட்டிலே மட்டும் 4 நிலங்களும் 5 வகை திணைகளும் இருக்கக்கூடிய ஒரு பெருமை தொண்டை நாட்டுக்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். அப்படி இந்த தொண்டை நாட்டை பற்றி மீண்டும் சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஆயர் நாள் நிலத்து அமைதியில் தத்தமக்கடுத்த மேய செய்தொழில் வேறுவல் குலங்களில் விளங்கி வேறுவல் குலங்களின் விளங்கி தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல் வரைத்தோ. அது தீயது என்று சொல்லுவதை செய்யாதவர்கள் இருப்பாங்க, நினையாதவர்கள் இருப்பாங்க. ஆனால் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்
தீய என்பதை கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் என்று சொல்லி, அவ்வளவு சிறப்புடையவர்கள் தொண்டை நாட்டிலே வாழ்கிறார்கள் என்று சொல்லி, தீய என்பன கனவிலும் நினைவிலா அப்படின்னா அந்த கனவுல கூட தீயது என்பது அவர்களுக்கு வராது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அவ்வளவு பெருமையுடையவர்கள் வாழக்கூடியது அந்த தொண்டை நாடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தொண்டை நாட்டிலே அங்கதான் நமக்கு திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி இருக்கிறது. அந்த திரு ஒற்றியூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றார், அந்த ஒற்றியூரிலே மந்ததரா என்று சொல்லி ஒரு அரசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அரசனுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று தொற்றி விடுகிறது. அந்த அரசன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறார், நான் எப்படியாவது எனக்கு இந்த நோய் தீரவில்லை என்று சொன்னாலும் சீக்கிரமாக என்னுடைய உயிர் பிரிந்தால் போதும் என்று சொல்லி அவன் கேட்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை சோதரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த உடம்பை விட்டு சீக்கிரமாக உயிர் பிரியணும்னா நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிவ புண்ணியத்தை பாதியாக குறையுங்கள். அப்படி பாதியாக குறைச்சா சீக்கிரமாக உயிர் போய்விடும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அரண்மனை கணக்கரை அழைத்து நாளை முதலாக நாம் செய்யக்கூடிய சிவபூசைக்கு ஆலயங்களுக்கு செய்யக்கூடிய படித்தரங்களை பாதியாக குறையுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் சபையிலே அந்த ஒரு இதையை படிக்க சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு மேற்கோள் கொடுத்து அதிலே வரியை நெருக்கி திருவொற்றியூர் நீங்களாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் எழுதினார்கள் என்று சொன்னால் யாரும் எழுதல, ஒற்றியூர் பெருமானே எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நோய் நீங்கி மீண்டும் நீண்ட காலம் ஒற்றியூரை அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஐயா சிவகுணையாவுடைய உரையிலே சொல்லப்படுகிறது அந்த திருப்பாடல், மறுக்கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒரு ததம் பெருங்கோயிலின் ஒரு புறம் சூழ்ந்த திருப்பரப்பையும் உடையது அத்திரைக்கடல் வரைப்பு. அப்படி அவ்வளவு பெருமையுடையது திருவொற்றியூர். அந்த மன்னனுடைய நோய் நீங்கியது மட்டுமல்லாது நீண்ட நாட்கள் மீண்டும் அந்த மன்னன் ஆட்சி செய்து நிறைய சிவபுண்ணியங்கள் செய்தான் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூரின் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அதாவது வாசுகி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு பூஜை செய்த ஒரு பதி உபமன்னிய முனிவரிடத்திலே, நம்முடைய வியாக்கரபாதருடைய மகனாக இருக்கக்கூடிய உபமன்னிய முனிவரிடத்திலே சிவதீக்கை பெற்று வாசுகி பூஜை செய்ததனால அந்த இறைவனுக்கு திருப்பெயரை படம்பக்கநாதர், பெருமானுடைய திருமேனியில அந்த ஒரு பாம்பினுடைய ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும், அதான் படம்பக்கநாதர் என்று சொல்லி பெருமானுக்கு பெயர். அதே மாதிரி நம்பிகள் சங்கிலி நாச்சியாரை பெற்றது திருவொற்றியூரிலே. அங்கு ஞாயிறுக்கலார் என்பவருக்கு மகளாக பிறந்து திருமலையிலே அணிந்ததை என்று சொல்லக்கூடியவர் தான் சங்கிலியாராக இங்கு அவதரிக்கிறார். சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டது திருவொற்றியூரிலே. அப்படி இன்னொன்று பட்டினத்தடிகள் பேறு பெற்ற ஒரு பதி இந்த திருவொற்றியூர். களிய நாயனார் பேறு பெற்றது. இப்படி பல பெருமைகளை உள்ளடக்கியது நமக்கு இந்த திருவொற்றியூர் என்று சொல்லுவார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பதி என்று சொல்லி எவ்வளவு பல சிறப்புகளை உடைய இந்த தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரம் என்று சொல்லி அந்த கட்சி ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய அங்கதான் உமையம்மை பூசை செய்தது. இப்போ உமையம்மை கைலாயத்தில் சிவபெருமானிடத்திலே அவர்கள் ஆகமங்களை எல்லாம் கேட்டு தெளிகின்றார்கள். அங்கு பெருமான் உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்த உடனேயே அம்மாவுக்கு என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், இறைவனுடைய பெருமைகள் முழுவதும் அறிந்து பெருமானை பூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பணத்தில் 51வது பாடலில் உமையம்மை ஆகமங்களை கேட்டதை நமக்கு சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். 51 என்று சொல்வது உமையம்மையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எண். 51 அக்கரக்காரி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி 51வது பாடலாக அமையப்பெற்றது இறைவனுடைய திருவருள். அதான் சொல்ற, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தமை அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து. அதாவதுங்க, எண்ணில்லாகும் இயம்பி இறைவர், எண்ணில்லாத ஆகமங்களை எல்லாம் உமையமைக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அதில் ஒரு உள் கருத்து என்னன்னா, தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளனர்.
அப்ப ஆகமங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமான் அவருக்கு பிடித்தது என்ன என்று சொன்னால் பூசனை, சிவபூசை என்று சொல்லுகிறார். அன்னலார்தமை அப்படி உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாதமை அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று சொல்லி இப்ப கேட்ட உடனே அம்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இறைவனை பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் வந்து விடுகிறது. அதாவது கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல ஆகமத்தினுடைய அதாவது ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இங்க பூசனை என்று சொல்லி இந்த பாட்டில் வருது. அதே மாதிரி பூசனைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஆகம பூசைக்கு என்ன வேணும் என்பதை சேக்கிழ பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வைத்து சொல்லுகிறார். சிவகோசரியார் பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்னவெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லுவார். அப்ப ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன என்று சொன்னால் பூசனை என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி வேதத்தினுடைய உள்ளுரை என்ன என்று சொன்னால் இறைவனை வழிபாடு செய்வதும் அவன் அடியார்களை வழிபாடு செய்வதும் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் புராணத்தில் சொல்லுகிறார் சேக்கிழ பெருமான். வேத உள்ளுரை யாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதார்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் திருநீலக்க நாயனார் புராணத்திலே வைத்து போற்றுகின்றார். இப்ப ஆகமத்தை எல்லாம் அம்மா கேட்டாச்சு. அம்மா கேட்ட உடனே அம்மாவுக்கு என்ன ஆனது என்று சொன்னால் பெருமானை பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வருகிறது. அதை சாமி தெரிஞ்சுக்கிறார். அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு சாமிக்கு ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா அம்மாவுக்கு பூஜை செய்யணுங்கிற எண்ணம் வந்ததுனால பெருமானுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அப்படியே மகிழ்ச்சியில உள்ளுக்குள்ள சிரித்து கொண்டே அம்மா கிட்ட கேட்கிறார், அப்புறம் வேற என்ன வேணும் என்று சொல்லி கேட்கிறார். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றாருங்க. நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொள் நின்பால் என வினவ இங்கு நாதா நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அச்சனை உரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமாத்த பொன்முளையினால் போற்ற. அதாவது என்சீர் விருத்தத்தில் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த பாடலில் இருந்து என்சீர் விருத்தம். அதாவது அட்டமூர்த்தியாகிய பெருமானை இப்ப பூஜை செய்ய போறாங்க அம்மா. அதனால இதுல இருந்து என்சீர் விருத்தத்துல சொல்றார் சேக்கிழ பெருமான். நங்கை உள்நிறை காதலை நோக்கி உமையம்மைக்கு பெருமான் மேல அளவற்ற அன்பு வந்தது. இப்போ ஏற்கனவே அன்பு இருக்குது, பிரியா நாயகி தான். ஆனாலும் ஆகமத்தை கேட்டதுக்கு பிறகு இறைவனை பூசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பு மேலோங்கி இருக்கிறது. அப்படியே பெருமான் மகிழ்ந்து அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அப்படி சிரிச்சுட்டே கேட்டாராம். அப்படி சிரித்து கொண்டே உமையம்மையிடத்தில் கேட்கிறார், அடுத்தது என்கொள் நின்பால் வேற என்ன வேணும் அடுத்தது என்று சொல்லி ஒரு இறைவன் சிரித்து கொண்டே கேட்கிறார். அதற்கு அம்மா சொல்றாங்க, இங்கு நாதா என்னுடைய தலைவனே, நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால், நீங்க இப்ப சொன்ன ஆகமத்தினுடைய அந்த ஆகம முறைப்படி உங்களை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை, உங்களை நான் பூஜை செய்ய வேண்டும், நீங்கள் அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி போகமார்த்த பொன்முளையால் போற்ற என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனேயே பெருமானை என்ன செய்கிறார் அப்படின்னா பெருமான் அதற்கு அருள் செய்கிறார். அப்படி அருள் செய்கின்ற பொழுது சாமி என்ன செய்கிறார்னா தென் திசையில அந்த தென் திசை செய்த மிக்க தவத்தினாலே மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட என்று சொல்லுவது போல அந்த தென் திசை செய்த ஒரு மிகுந்த தவத்தினாலே மண்மேல் காஞ்சி என்று சொல்லி ஒரு பதி இருக்கிறது. அந்த காஞ்சியிலே வந்து அங்க ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்தினுடைய வேருக்கு அடியிலே அந்த பிளத்திலே நாம் இருப்போம். அங்கு வந்து அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய். மண்ணு பூசனை என்று சொன்னால் நிரந்தரமான பூசனை, நிலையான பூசை, நிலை பெற்ற பூசை நீ வந்து அங்கு அமர்ந்து செய்வாய் என்று சொல்லி பெருமாட்டிக்கு அவர் இறைவன் அருள் செய்கின்ற பொழுது அங்கிருந்து உமையம்மை பெருமானை வழிபாடு செய்வதற்காக அப்படியே தன்னுடைய பரிசனங்களோடு காஞ்சிபுரம் வந்து சேருகிறார். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து அந்த கம்பையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மாமரத்தின் அடியிலே வந்து அங்கு பெருமானை பொங்கும் மாதவம் செய்து காண்பதற்கு புரிவு செய்தனால் பொன்மலை வள்ளி என்று சொல்லி அப்படியே அங்கு வந்து கம்பையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மாமரத்துக்கு அடியிலே வந்து நின்று பெருமானை அப்படியே ஐந்தெழுத்தை சொல்லி அப்படியே கைகளை குவித்து நின்று தவம் செய்கிறார்.
அப்படி தவம் செய்கின்ற பொழுது பெருமான் அந்த மாமரத்தினுடைய மூலத்தில் இருந்து தோன்றுகிறார். சேக்கிழ பெருமான் சொல்றார், நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து இறைஞ்சி தஞ்சம் ஆகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனி பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார். மலை மகள் காண சாமி என்ன பண்ணார்னா, அப்படியே வேறு கடையில் இருக்கிறார், மாமரத்தினுடைய பிளத்தில் வேறு கடையில் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அம்மா வந்தாங்க, அமர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி, அப்படியே வேற ஒன்றும் இல்லை, பெருமானை பார்க்கணும்னு அப்படியே நெஞ்சு அப்படியே அன்பு கொண்டு நிற்கிறது. அப்படி நிரந்தரம் திருவாக்கு நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக. சாமி வேண்டாம், நம்ம என்ன செய்யணும் பாருங்க, அஞ்செழுத்தை சொல்லணுங்க. அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கினார். அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. பெருமானை நம்ம என்ன செய்யணும், அஞ்செழுத்துமே ஆக என்று சொல்றார். அப்படி அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து இறைஞ்சினார். அப்படியே கையை ரெண்டு தலை மேல குவித்து அப்படி இறைஞ்சி, அப்படின்னா ரொம்ப பணிவாக நின்று பெருமானை வழிபாடு செய்கின்றார். தஞ்சமாகிய அருந்தவம் புரிய, தஞ்சம்னா அடிமைன்னு அர்த்தங்க. பெருமானை முழுவதுமாக அப்படியே ஒப்புவித்துக் கொள்வது, இறைவனிடத்தில் அடைக்கலமாக ஆவது, அதான் தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பர். இந்த அளவுக்கு அம்மா தவம் செய்கின்ற பொழுது அவர் என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில், உமையம்மனுடைய கணவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மாமரத்தினுடைய வேரிலே இருந்து வந்து தோன்றினார். மலை மகள் காண என்று சொல்லி அப்படியே பெருமான் வந்து தோன்றுகிறார். கண்ட போதில், அதை பார்த்தோன்னா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். கண்ட போதில் அப்பெருந்தவ பயணம் கம்பம் மேவிய தம் பெருமானை வண்டுளாங்குழல் தம் பெருமானை வண்டுளாங்குழல் கற்றை முன் தாள, அப்படியே அந்த சடை வந்து முன்னாடி வந்து விடுகக்கூடிய அளவுக்கு அப்படி வணங்கி வந்து இடம் ஆசை முன் பொங்க கொண்ட காதலின் விருப்பளவு இன்றி குறித்த பூசனை கொள்கை மேற்கொண்டு அப்படியே அம்மா அதை பெருமானை அணைத்து எடுத்துக்கொண்டு தொண்டையம் கனிவாய் உமையனங்கை தூய் அர்ச்சனை தொடங்குதல் புரிவார் என்று சொல்லி, இப்ப அம்மா வந்து பெருமான் கைக்கு கிடைச்சாச்சு. அப்படியே பெருமானை எடுத்துக்கொண்டு வந்து பூசை செய்வதற்கு ஆரம்பிக்கிறார். ஆகம முறைப்படி, ஆகமத்து உண்மையே தலை நின்று ஆகம முறைப்படி அந்த அம்பிகாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவனத்திலே தூணரும் புதுமலர் கொய்தால் புது மலர்களையெல்லாம் கொய்து அங்கு பூசை செய்ய ஆரம்பிக்கிறார் அம்மையார். என்னென்னவெல்லாம் பூசை செய்தார், எப்படியெல்லாம் பூசை செய்தார் என்று சொல்லுகிறார் சேக்கிழ பெருமான். கொய்த பன்மலர் கம்பைமா நதியில் குலவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொலும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. இந்த உயிர்களையெல்லாம் ஈன்றெடுத்த எம்பிராட்டியாகி அம்மையார் எப்படி பூஜை பண்ணார்னா, கொய்த பன்மலர், அன்று அலர்ந்த மலர்களை கொய்து, இது ஒன்று. அப்புறம் கம்பைமா நதியில் குளவு மஞ்சனம் 2, அந்த கம்பை நதியினுடைய தீர்த்தம் 2. அடுத்தது நிலவு மெய்ப்பூச்சு, அப்படி சந்தன பூச்சுக்கள் எல்லாம் பெருமானுக்கு சாட்சி, அப்படி நிலவு மெய்ப்பூச்சு 3. நெய் தரும் கொலும் தூப தீபங்கள், தூபம் அப்படி நெய் விளக்கு தீபங்கள், அப்புறம் தூபம், அப்புறம் தீபங்கள் 5. அதுக்கு மேல பாருங்க நிறைந்த சிந்தையில், அப்படியே மகிழ்ச்சியான ஒரு சிந்தை, அதுல வந்து நீடிய அன்பின் 7 பாருங்க. பூசைக்கு என்ன 7 சொல்றாருங்க. அவன் நீடிய அன்பின் மெய் தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதின் உதவ மெய்ப்பூசை ஆகம விதியெல்லாம் செய்தால் அப்படின்னு ஆகம விதிப்படி அம்மா வந்து பூஜை செய்தார்கள் சொல்றாரு பாருங்க. நமக்கு இறைவன் கரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இறைவனை பூசை செய்வதுங்கிறார். இந்த சரீரத்துல தான் சொல்றாருங்க. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளா மலைவள்ளி மாறிலா வகை மலர்ந்த வேரன்பால் சிரம் பணிந்து எழு பூசை நாள்தோறும் திருவுலம் கொட பெருகியது அன்றே. அதாவதுங்க, கரம் தரும் பயன் எது என உணர்ந்தனர். இந்த கைகளை பெருமான் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, பூசை செய்வதற்குங்கிற. அப்ப இறைவன் நமக்கு கைகாலை எல்லாம் கொடுத்திருக்கிறார் பூசை செய்வதற்கு. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து
கம்பம் மேவிய உம்பநாயகர்வாள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெருமானை நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி இறைவனிடத்திலே நிறைந்த அன்போடு நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளா மலைவள்ளி. எல்லாத்துக்கும் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது யாருன்னா உமையம்மை தாங்க. ஆமா, பெருமான் உமையம்மையோடு வந்துதான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். முதல்ல இல்லத்துக்கு வருகின்ற பொழுது தனியா வருவாருங்க. பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முயந்திட நன்னினார். இளையான்குடி நாயனார் புராணத்துல பெற்றம் ஊர்வதும் இன்றியே விடையும் இல்லாம பேதையாலும் இன்றி உமையம்மையும் இல்லாம தவ வேடத்தோட வந்தாரா. அப்புறம் அருள் செய்ய வருகின்ற பொழுது எப்படி வந்தார்னா ஏலவார் குழலால் தம்மோடு இடபவாகனாய் தோன்றியும்பார் சேக்கிழ பெருமான். ஏலவார் குழலி அங்க வர்றது இந்த அம்மா தான் சொல்றாரு. ஏலவார் குழலி என்று சொல்வது காஞ்சிபுரத்தாய் தான். ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றி என்று சொல்லி அப்படி பெருமான் அருள் செய்ய வருகின்ற பொழுது அம்மா கூட விடையோடு வருவார் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்ப அப்படி அம்மா அந்த வரம் கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடியவர் மலைவள்ளி என்று சொல்லி மலையரசனுடைய மகள். அதனால சொல்றார், நாதரும் பெருவிருப்போடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் அப்பொழுதில், அதாவது பெருமான் அந்த அர்ச்சனையில் அப்படியே மகிழ்ந்து இருக்கிறார். அப்படி மகிழ்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா, காதல் மிக்க ஓர் திருவிளையாட்டில் கணம் குலைக்கு அருள் புரிந்திட வேண்டி ஓதமார்கடல் ஏழும் ஒன்று ஆகி ஓங்கி வானமும் உள்பட பறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமாம் திரு உள்ளமும் செய்தார். அவருக்கு பெருமானுக்கு உமையம்மையினுடைய பூசையில ரொம்ப விரும்பி மகிழ்ந்திருக்கிறார். மகிழ்ந்திருந்ததுனால ஒரு திருவிளையாடல் செய்யலாம் நினைக்கிறார். உமையம்மையோட தானே விளையாட முடியும், வேற யாரோட விளையாட முடியாது. உமையம்மையோட ஒரு திருவிளையாட்டு செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன செய்தார் அப்படின்னா, நல்ல மழை பெய்யும்படி செய்தார். அந்த வெள்ளமானது 7 கடல் ஓதமார்கடல் 7 ஒன்றாகி 7 கடலும் ஒன்று சேர்ந்து வருவது போல வானமும் ஓங்கி உள்பட பறந்துனார். அப்படியே வானம் மலையும் பொரிகிறது, அந்த நீரும் 7 கடல் நீர் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி கம்பை ஆறு அப்படியே வெள்ளமாக திருவுள்ளம் செய்தார். கம்பையார் என்று சொன்னாலே நடுக்கத்தை தரக்கூடியன்னு அர்த்தங்க. கம்பைனா நடுக்கத்தை தரக்கூடிய. இப்ப பெருமானுடைய திருவருளால அன்னாளார் அருள் வெள்ளத்தை நோக்கி அங்கயம் அங்கயல் கன்னிதம் பெருமான் மேல் வினலாம் கொள்வரும் பெருவெள்ளம் மீது உறும் என வெறுக்கொண்டே உள் நிலாவிய பதைப்புறு காதல் உடன் திருக்கையால் தடுத்தும் நில்லாமை தன் நிலா மலர் வேணியினாரை தழுவிக் கொண்டனல் தன்னையே ஒப்பால். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அம்மா அன்னலார் அருள் வெள்ளத்தை நோக்கி, இது வந்தது வெள்ளமா, இறைவனுடைய அருள் வெள்ளம் தானே. அப்படி அந்த அருள் வெள்ளத்தை நோக்கி அப்படியே பெருமான் மேல இப்படி தண்ணி எல்லாம் பெருமானை அடித்து கொண்டு சென்றுவிடும். ஏன்னு தனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, இறைவனை அடித்து கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லி வெறுக்கொண்டு பயந்துட்டாங்களா அம்மா. வெறுக்கொண்டு அப்படியே பதைப்புறு காதல், அது பெருமான் மேல அன்பு வேற அதிகமா இருக்குது. இப்ப அந்த ஒரு பயத்துல என்ன பண்ணாங்கன்னா, தண்ணியை கையில தள்ளினாங்களாம். 7 கடல் தண்ணி கையில தள்ள முடியுமா? அப்படி கையில தள்ளி பார்த்தாங்க, நிக்கல. என்ன பண்ணாங்களாம், அப்படியே வேணியினாரை, அப்படி தன் நிலாமலர் வேணியினாரை நிலவணிந்த சடையுடைய பெருமானை தழுவிக்கொண்டாள் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய திருக்கரங்களாலே இறைவனை தழுவி கொள்ளுகிறார். அப்படி தழுவி கொள்ளுகின்ற பொழுதுதான் பெருமான் மீது உமையம்மையினுடைய அந்த திருமுலை தழும்பும் வலை தழும்பும் திருமேனியிலே அப்படியே பதிகிறது. அதற்கு பெருமான் குலைந்து மணவாள கோலம் காட்டினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அப்படி மணவாள கோலம் காட்டி மகிழ்ந்து நிற்கின்ற பொழுது உமையம்மை பெருமானிடத்திலே வேண்டி 32 வரங்களை பெறுகிறார். 32 வரங்களை பெற்று இந்த ஆன்மாக்கள் முழுவதும் ஓய்வடைய வேண்டும். இந்த பதியிலை அவதரித்த ஆன்மாக்கள் எந்த ஒரு தீவினை செய்தாலும் அது நல்வினை பயனாகவே மாற வேண்டும் என்று சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் திருவடி பிழைத்தல் ஒலி என்று சொல்லுகிறார். அது என்ன திருவடி பிழை என்று சொன்னால், அதாவது சிவநிந்தனை ஆகம நிந்தனை என்று சொல்லி, இந்த சிவநிந்தனை ஆகம நிந்தனை அடியார் நிந்தனை என்று சொல்லி இதெல்லாம் தான் திருவடி பிழை. அதற்கு மட்டும் கழுவாய் கிடையாதுங்க. மற்ற எதா இருந்தாலும் கழுவாய் உண்டு. இந்த சிவநிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு, அடியார் நிந்தனை ஆகம நிந்தனை எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு கழுவாய் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த திருவடி பிழைத்தல் தவிர வேறு எந்த ஒரு தீவனை செய்தாலும் அவர்களுக்கு நல்வினை பயன்தான் வர வேண்டும் என்று சொல்லி உமையம்மை அந்த
ஒரு வரத்தை இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நமக்கு அம்மா செய்த பூசையின் பயன் நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக இந்த உலகத்திலே நாம் சிவபூசை செய்து பேரடைய வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய அரண் பூசையை விளக்க வந்தது உமையம்மையினுடைய ஒரு பூசனை என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில் காஞ்சிபுரத்திலே ஒரு தொண்டர், அவர்தான் திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய நாயனார் அவதரிக்கிறார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் பாடலே சொல்றார், அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்குறைவார், இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்து உள்ளார், செவ்வி அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார், மைவிரவு கண்டரடி வழி தொண்டருளரானார். அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த திருநகரம், இவ்வளவு பெருமையுடைய உமையம்மை வந்து பூசை செய்த அந்த காஞ்சிபுர திருநகரத்திலே ஒருவர் அத்தகைய அதன்கண் ஒருவர் இருக்கிறார். அந்த நகரத்துக்கு பக்கத்தில் ஒருவர் உறைந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த உலகத்திலே பிறப்பினாலே அவர் ஏகாலி குலத்துள்ளார். பிறப்பினாலே அவர் ஒரு குலம், ஏகாலி குலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொன்மையான குலத்தை சார்ந்தவர். ஆனால் பெருமானிடத்திலே செவ்விய அன்புடையவர் அப்படின்னார். செவ்விய அன்புன்னா என்னன்னு கேட்டா, சிவபெருமானிடத்து இடைவிடாது செய்கின்ற அன்புங்க. ஆமாம், இடைவிடாது பெருமானிடத்தில் இடையறா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுரக தந்தல்யம் உடையானே. மணிவாசக பெருமான் சொன்னார், இறைவனிடத்தில் எப்படி அன்பு இருக்கணும்னா இடையறா அன்புனைக்கு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சிந்தை இடையறா அன்பும் திருமேனிதனில் அசைவும் அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இப்படி இறைவனிடத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பெருமானிடத்திலே அன்பு மட்டும் குறையப்படும். காரைக்காலமையார் அதான் கேட்குறாங்க, இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என்னஞ்சவர்க்கே என்று சொல்லி, அன்பு மட்டும் குறையக்கூடாது பெருமானே என்று சொல்லி, என்னுடைய துன்பம் நீங்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய பிறப்பு நீங்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும் குறையக்கூடாது. இரவாது இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று சொல்லி அம்மையாருடைய சரீரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி செவ்வி அன்பு என்று சொன்னால் சிவபெருமானிடத்திலே இடைவிடாது செய்கின்ற அன்பு என்று சொல்லி சொல்லுகிறார். சீலத்தின் என்று சொல்லி, அது சீலத்தின் நிறைகின்றார். என்ன சீலம்னா அன்பின் வழியதாகிய சைவ ஒழுக்கங்க. ஆமாம், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கோயில் திருப்பதிகத்தில் சொல்வார், ஞாலத்துயர்காலி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே. அப்படின்னா சீலத்தார் என்று சொல்றார். அங்க சீலத்தார் கொள்கை அப்படின்னா அன்பின் வழியதாகிய சைவ ஒழுக்கம் என்று சொல்லி சொல்லுகிறார். அடிவழி தொண்டர் அப்படின்னா இறைவனுடைய மைவரவு கண்டரடி வழி தொண்டர் உளராயினார் அப்படின்னார். அப்படின்னா மைவரவு கண்டர், அந்த திருநீலகண்டத்தையுடைய பெருமானுடைய அந்த திருவடியிலே வழி வழியாய் தொண்டு புரிபவர் என்று சொல்லி சொல்றார். அதாவது இவருடைய முன்னோர்கள் எல்லோரும் இறைவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடியவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது வழி வழியாலாய் மனம் செய்குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி சேந்தனார் சொல்வது போல, வழி வழியாலாய் மனம் செய்குடி பிறந்த, அப்படி வழி வழியாக திருவடியிலே பெருமானுடைய திருவடியிலே வழி வழியாக தொண்டு புரியக்கூடிய ஒரு மேன்மையில் சிறந்து விளங்கியவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடியவர் மண்ணின் மிசை வந்ததற்பின் மனம் முதல் ஆயின மூன்றும் அனலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார், புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்றிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டரெனும் சிறப்பினார். அவருக்கு பெயர் வேறுங்க, திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்வது காரண பெயர். அப்படின்னா எப்படி அவர் பெருமானுக்கு தொண்டு செஞ்சார்? மண்ணின் மிசை வந்ததற்பின் மனம் முதல் ஆயின மூன்றும், அப்படின்னா மனம் மொழி மெய் என்று சொல்ல, மனம் முதல் மூன்றுனா மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றின் மூலமாகவும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார் என்று சொல்லி, அப்படின்னா மனதிலே பெருமானை எப்படி வழிபாடு செய்வாரா? மனதிலே சிவனையும் அடியாரையும் வழிபாடு செய்வது. ஆமாம், பெருமானை மட்டும் வழிபாடு செய்வது வழிபாடு அல்ல, அடியார்களையும் வழிபாடு செய்யணுமா. இந்த நாயனார் எப்படி இருந்தார்னா மனத்திலே சிவனையும் சிவன் அடியார்களையும் வழிபாடு செய்து கொண்டு வந்தார். வாக்கின் மூலமாக அஞ்செழுத்தும் இறைவனுடைய திருவைந்தெழுத்தும் அரண் அடியார்களை போற்றி வாழ்வது. இந்த வாயு பெருமான் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, வணங்க தலை வைத்து வார்களல் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் மணிவாசக பெருமான் சொல்றார். இப்போ வாயில எப்படி தொண்டு, அதாவது மனம் மொழியால் எப்படி தொண்டு, வாயில எப்படி தொண்டுனா
பெருமானுடைய அஞ்செழுத்து சொல்லிக்கொண்டே இருப்பது, அவன் அடியார்களை பெருமைகளை பேசிக்கொண்டிருப்பது. இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பேசணும்னா இறைவனுடைய பெருமைகளை பேசணும், அடியாருடைய பெருமைகளை பேசணும். இறைவனுடைய புகழை பேசுவது ஒன்று, என்னுடைய அடியாருடைய புகழை பேசுவது ஒன்று. இதுதான் வாயினுடைய வேலை. மெய் சிவபெருமானுக்கும் தொண்டு செய்வது, அவர் அடியார்களுக்கும் தொண்டு செய்வது. அதாவது தொண்டு என்று சொல்லி வருகின்ற பொழுது இரண்டு, சிவபெருமானுக்கும் அவன் அடியாருக்கும் என்று சொல்வதுதான் சைவத்தில் ரெண்டு. அதாவது நேசநாயனாருடைய சரியத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியவர்க்காக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லி அவர் நெசவு தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் நேசநாயனார். காம்பீலி என்று சொல்லக்கூடிய பதி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அவர் எப்படி தொண்டு செய்தார்னா, ஆங்கவர் மனத்தின் செய்ய அறநடி போது காக்கி, அவர் மனம் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியில் இருக்கும். அறநடி போதுன்னா பெருமானுடைய மலர் போன்ற அந்த திருவடியில் இருக்குமா. அப்புறம் ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கினார். அப்படியே வாக்கில் எந்நேரம் திருவாக்கிலே அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்புறம் தாங்குகை தொழிலின் செய்கை, அப்படி கை என்ன செய்வார், கை தொழில், அவர் என்ன நெசவு நெய்வார். அப்படி நெசவு நெய்கின்ற பொழுது தம்பிரான் அடியவர்களுக்காக, பெருமானுடைய அடியார்களுக்கு அந்த கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை எல்லாம் நெய்து கொடுப்பார் என்று சொல்லி அந்த சரீரத்திலே சொல்லுவார் நேசநாயனார் சரீரத்திலே. இப்படி இருக்கக்கூடியவர் புண்ணிய மெய்த்தொண்டர் அப்படின்னா, புண்ணிய மெய்த்தொண்டர்னா சிவபுண்ணியத்திலே சிறந்த மெய்யடியார் என்று சொல்லி சொல்றார். அப்படி சிறந்த மெய்யடியார்களுக்கு புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பறிந்து, புண்ணியத்திலே சிறந்து சிவபுண்ணியத்திலே சிறந்த மெய்யடியார்களுக்கு என்ன செய்வாரா, அவர்கள் திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டரெனும் சிறப்பினார் என்று சொல்லி குறிப்பறிந்து செய்வது. ஆடை அழுக்கோடு வந்தாங்கன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ஆடையை வாங்கி அழுக்கை போக்கி அதை உலர்த்தி கொடுப்பது அவருடைய பணி. அதாவது அந்த குலத்தினுடைய தொழிலை சார்ந்து தொண்டு செய்தவர்கள். திருநீலகண்ட நாயனார் அவர் குயவனார் அப்படிங்கிறதுனால மண் ஓடுகள் செய்து வந்த அடியார்களுக்கு பலி பாத்திரம் கொடுப்பது. இப்படி இளையான்குடி மாறநாயனார் அவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். அவர் என்ன செய்தார், வந்த அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது. இப்படி அந்த குலத்தை சார்ந்தே தொண்டு செய்த பெருமக்கள் நாயன்மார்கள் நிரம்ப இருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் குறிப்பறிந்து செய்வது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாயனார் அவர் வாழ்ந்தது அந்த காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தேரொழிக்க மாவொழிக்க திசையொழிக்கும் புகழ் காஞ்சி, ஊரொழிக்கும் பெருவன்னார் என ஒன்னா உண்மையினார், நீரொழிக்க அராயரைக்க நிலாமுகிழ்க்கும் திருமுடியார், பேரொழிக்க உருகுமவர் கொழிப்பர் பெரு விருப்பினோடும், தேரொழிக்க அந்த காஞ்சிபுர திருவீதியில் எப்பொழுதும் தேர் ஓடிக்கொண்டிருக்கும் சிறப்புடையது. மாவொலிக்க குதிரைகள் எல்லாம் எப்பொழுதும் குதிரைகள் ஓடக்கூடிய சத்தங்கள் ஒலித்து கொண்டிருக்கும். திசையெங்கும் புகழ் ஒலிக்கும். காஞ்சிபுரம் என்று சொன்னாலே கோயில் நகரம் என்று சொல்லுவார்கள். அந்த புகழ் எங்கும் பரவி இருக்கக்கூடிய காஞ்சி ஊரொலி, அப்படிப்பட்ட ஊரிலே ஊரொலிக்கும் பெருவன்னார் எனவொன்னா உண்மையினார். சாதாரண ஊருக்கெல்லாம் வெளுக்கக்கூடிய வண்ணார் என்று சொல்லக்கூடாது, அதை விட பெருமையுடைய ஒருவர் இருந்தார் என்று சொல்லி, அப்படி அவர் எப்படிப்பட்டவர், நீரொழிக்க அராயிரைக்க, அப்படியே கங்கை கடையிலே இருக்க அறவை உண்ட நிலா முகிழ்க்கக்கூடிய திருமுடையுடைய அந்த பெருமான் பேரொழிக்கு உருகும் அவருக்கு, அவர் பேரை சொன்னாவே, இறைவனுடைய திருப்பெயரை சொன்னாவே உருகி வழிபாடு செய்யக்கூடிய அந்த பெருமை உடையவர் என்று சொல்லி, அப்படி ஒளிப்பர் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இறைவனுடைய பெயரை சொன்னா உருகி நிற்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர் அந்த ஆடையை வெடுத்து கொடுக்கக்கூடியவர், அந்த மாசு நீக்கி கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். பெருமானுடைய திருப்பெயரை சொன்னாவே இறைவனுடைய அன்புடைய பெருமக்கள் அப்படி உருகி நிற்பாங்களாம். திருவாசகத்துல நமக்கு மணிவாசக பெருமான் சொல்றார், வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை எனக்கேட்ட வேட்ட நெஞ்சாய் பல்லந்தால் உருவுணலின் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு என்று சொல்லி அங்கே சொல்வாருங்க. அப்படின்னா பெருமானுடைய பெருமைகளை வெள்ளந்தால் விரிசடையாய் விடையோய் விண்ணோர் பெருமானே இப்படி எல்லாம் கேட்டால் அப்படியே அவங்க கண்ணில் இருந்து அப்படி ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய நீர் போல அருவி பாயுமா.
அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது என்ன நீங்கள் ஆண்டைங்களே பெருமானே என்று சொல்லி மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் கேட்பார். அதான் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டாவே உண்மையான அடியார்களுக்கு அன்பு வருங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனருக்கு மன்னம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் என்று சொல்லி ஒரு பெண் எப்படியெல்லாம் தன்னுடைய நாயகனுடைய பெயரை கேட்டால் அன்பு கொள்ளுவாளோ, அதுபோல அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இறைவனுடைய பெயரை கேட்டாலே பெருமானிடத்தில் அன்பு கொள்ளுவார்கள் என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய கண்ணப்ப நாயனார் அப்படித்தான். அதாவது குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று சொல்லி நானன் சொன்ன உடனே போலாம். உடனே அவருடைய மனம் அந்த தாகத்தை எல்லாம் மறந்து அந்த குடுமிதேவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரைந்து செல்லுவார். அது மாதிரி உண்மையான அடியார்களுக்கு இறைவனுடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு அன்பு பெருகும். அதான் சொல்றாரு, அப்படி திருமுடியார் பேரொழிக்க உருகும் அவருக்கு ஒளிப்பர் பெரு விருப்பினுடன் என்று சொல்லி அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அந்த ஆடையை வெளுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர் எப்படி பணி செய்தார் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, அதாவது சொல்றாரு, தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்வினை ஆசுடைய மலம் ஒன்றும் அணையவரும் பெரும்பிறவி மாசுதனை விடக்கழித்து வருநாளில் அங்கொரு நாள் என்று சொல்லி தேசுடைய மலர்கமல சேவடியார் என்று சொல்லி அப்படி அந்த தாமரை போன்ற திருவடிகளுடைய அந்த பெருமானுடைய அடியார்களுடைய தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல அவருடைய ஆடையில் இருக்கக்கூடிய அந்த மாசினை கழிப்பது போல அவர் என்ன செய்தாரா, தொல்வினை ஆசுடைய மலம் மூன்றும் அணையவரும் பெரும்பிறவினர். அப்படின்னா தன்னுடைய மலம் ஆணவம் கண்மம் ஆய் என்று சொல்லக்கூடிய 3 மலங்களையும் நீக்கி அந்த பிறவி மாசை கழித்து இறைவன் திருவடியிலே அன்பு செய்து பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்து கொண்டு வந்தார். அப்படி வரக்கூடிய ஒரு நாளிலே தான் தன்னுடைய பெருமான் தன்னுடைய அடியவரும் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பருக்கு அருள்மொழிவான் வந்தனைவார். பெருமான் எதுக்கு இப்போ பெருமான் வருகிறார் அவருடைய இல்லத்துக்கு. எப்படி வராருன்னா அவருக்கு அருள் புரிவதற்காக வருகிறாராம். சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, அதாவது பெருமான் அங்கு வருவதே அடியார்களுக்கு அருள் புரிவதற்கு தான் வருவார். ஆமாம், அதான் நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்றாருங்க. அதாவது இறைவன் எதுக்கு அங்கே வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தொண்டருடைய பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி அந்த சரீரத்திலையும் சொல்வார். அது மாதிரி இங்கே தன்னுடைய அடியவரும் தனி தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள்புரிவான் வந்தனைவார் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். எப்படி வந்தார் அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய மழைக்காலம், அப்படி மழை காலத்தில் வருகிறார். வந்தவர் அப்படியே அழுக்கேறிய ஒரு உடையோடு வருகின்றார். அழுக்கேறிய உடையோடு அப்படியே மாதவ வேடத்தோடு வருகிறார். அப்படியே ரொம்ப இளைத்த ஒரு திருமேனையோடு வர்றாருங்க. சீதமலிகாலத்து திருக்குறிப்பு தொண்டர்வால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி மாலரியா மலரடிகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் குளக்குறுகி அப்படி மெதுவாக நடந்து வருகிறார். மெதுவாக நடந்து வரவர் எப்படி வரார் அப்படின்னா, சீதமலிகாலத்து திருக்குறிப்பு தொண்டர்வால். சீதமலிகாலம்னா மழைக்காலம். அப்படி மழைக்காலத்திலே மிக மெலிந்து ரொம்ப இளைத்த ஒரு திருமேனையோடு அழுக்கடைந்த ஒரு கந்தையோடு மாதவ வேடம். ஆனால் எப்படி வராருன்னா மாதவ வேடம் தாங்கினார். அதாவது மாதவ வேடம்னா அடியார் திருவேடங்க. அந்த அடியார் திருவேடத்தில் என்ன, அப்படியே அடியார் திருவேடத்தில் திருநீர் உருத்திராக்கம் அப்படி திருமுடியோடு அந்த அடியார் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த திருவேடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மங்களமாம் திருவேடம் என்று சொல்லி அப்போதி நாயனருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்வாருங்க. மாதவ வேடம் நீங்கள் சொல்லாருங்க. அதாவது திருவேடத்துக்கு அவ்வளவு பெரிய மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் என்று சொல்வார். எதுக்காக வர்றாரு, இந்த வேடத்தோட தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய அன்னரு காட்டு மாட்டால் அரிட்சவ யோகியாகி அப்படி ஒரு இவருடைய பெருமைகளை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தவக்கோலத்தோடு இறைவன் அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். அப்படியே பெருமான் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா, அப்படியே திருமேனி வெந்நீர் பொலிந்து திகழ்ந்தொளிரும் கோலத்து. அப்படியே பெருமானுடைய திருமேனில
திருநீற்று கோலத்தோட வருகிறார். ஆனால் அந்த ஆடையெல்லாம் எப்படி இருக்குன்னா கருமேகம் போல அழுக்கேறி கிடக்குதான். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, அப்படி சொல்றாரு, திருமேனி வெந்நீர் திகழ்ந்தொளிருங்கோலத்து கருமேகம் என அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி வருமேனி அருந்தவரை கண்டு மனம் மகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர்ப்புலகம் உலவாக பணிந்து எழுந்தார். அப்படியே வர்ற கோலம் பாருங்க, திருமேனி வெந்நீர், உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்கார் பெருமான். ஆனால் அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அழுக்கு ஏறி இருக்குது, கருமேகம் போல அழுக்கு ஏறி இருக்கிறது. அப்படி அந்த வறுமேனை அருந்தவரை கண்டு மனம் மகிழ்ந்து எதிர்கொண்டு, அப்படி அவரை மனம் மகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு உருமேவும் மயிர் புலகம் உலவாக பணிந்து, அப்படியே மயிர் புலகம் எல்லாம் அப்படி மயிர்பூச்செறிய அப்படியே அவரை பணிந்து எழுகிறார். அப்படி எழுந்த உடனே எய்துமாறு குறிப்பறிந்த இன்மொழிகள் பல சொல்லி அப்படியே அவருடைய குறிப்பறிந்து சொல்றாருங்க, எய்தும் அவர் குறிப்பறிந்த இன்மொழிகள் பல மொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தது என் என்று கைதொழுது கந்த இணை தந்தருளும் கழுவை என மைதிகள் கண்டர்கவர் கரந்த மாதவத்தோர் அருள் செய்வார். எய்தும் அவர் குறிப்பறிந்த இன்மொழிகள் பல மொழிந்து. இனிமையான மொழியால பேசணுமா? அடியார்ல கண்டா எப்படி பேசணும் அப்படின்னா, செய்தவத்தீர் திருமேனி, செய்தவத்தீர்னா பெருமானே, தவமுடைய பெருமானே, செய்தவத்தீர் சொல்றாரு, திருமேனி இழைத்திருந்தது என் என்ற இன்மொழிகள் பல மொழிந்து அப்படின்னா. இன்மொழிகள் அப்படின்னா அதாவது அவங்ககிட்ட போய் இனிமையான மொழியால பேசணுங்க. ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருஞானக்குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய சிவஞான சித்தியார் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு பத்தராய் பணிவார் புராணத்திலும் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் ஊசிமிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார்னர். அதாவது பாருங்க, அதாவது இனிய மொழினா அதான், இனியனவே பேசுவார்னு பத்தராய் பணிவார் புராணத்தில் சொல்றார். அடியாரை கண்டா அப்படி தாய்ப்பசுவுக்கு பின்பாக செல்லக்கூடிய ஒரு கன்று போல செல்லணுமா, அப்படி சென்று இனிமையான மொழிகளோட பேசணுமா. இளையான்குடி நாயனார் மனத்தில் அப்படித்தான் சொல்ற, ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பது உண்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர்விழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்தவன் என்று சொல்லி அப்படியே மதுர மொழிகளால பேசணும், இனிமையான மொழிகளால பேசணும், பணிவா பேசணும், அவரை பற்றி உயர்வா பேசணும் என்று சொல்லி எல்லாம் சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படியே கைதொழுது அடியாருக்கு பணி செய்யும் பேரு கிடைத்தது என்று சொல்லி அப்படியே கைதொழுது கேட்கிறாராம். ஏன்னா அடியார்களுக்கு பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய தவம். அதனால் கைதொழுது கேட்கிறாரு, கந்தையனை தந்தருளும் கழுவ, சாமி உங்களுடைய கந்தையை நான் கழுவி தருகிறேன், துவைத்து கொடுக்கிறேன், அதை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இந்த கந்தை ரொம்ப அழுக்கேறி இருக்கிறது, இது எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஆடைதான், இந்த ஆடையை கதிரவன் சென்று கடலிலே அணைகின்றதுக்குள்ள, அதாவது மாலை பொழுது வருவதற்கு முன்பாக இதை நீங்கள் கொடுத்து விடுவதாக இருந்தால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி கொடுக்கலைன்னா நீங்க என்ன அப்படின்னா, அப்படி கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு இடர் செய்தீர் என்று சொல்றார். இந்த உடம்புக்கு நீங்க துன்பம் செய்த மாதிரி ஆயிரும், ஏன்னா என்னால் வயசாகி போச்சு, இந்த குளிர் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். அது வந்தவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, திருமேனி இழைத்திருந்தது என்று சொல்லி நம்ம நாயனார் கேட்கிறாருங்க. அதாவது இப்பதான் முதல் முறையா பார்க்கிறாரு, ஆனால் திருமேனி இழைத்திருந்தது என்று சொல்லி கேட்கிறார். கண்ணப்ப நாயனார் இறைவனை சென்று பார்க்கின்ற பொழுது சொல்ற, இழைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் என்று சொல்லி சாமியை பார்த்து ரொம்ப இழைச்சி போயிட்டாரு, அவருக்கு நிறைய கரியமுதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இறைவனுக்கு நிவேதனம் செய்வதற்காக காட்டுக்கு போவார். இங்கு இறைவனே அடியாராக வருகிறார். வந்தவரை பார்த்து நாயனார் கேட்கிறார், திருமேனி இழைத்திருந்தது என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளை அங்கு திரு கச்சூரிலே வருகின்ற பொழுது பெருமான் கேட்கிறார், மெய்ப்பசியால் மிகவருந்து இழைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறிருந்து யானுமக்கு தருகின்றேன் என்று சொல்லி மதிய நேரம் கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, சுந்தரர் இழைச்சி போயிட்டாராம், அதனால நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்பா, நான் மற்ற வீடுகளெல்லாம் சென்று நான் இறந்து கொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி திருக்கச்சூரிலே இறைவன் சுந்தரரை பார்த்து கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல நாயனார் வந்த இறைவனை பற்றி பார்த்து கேட்கிறார், திருமேனி இழைத்திருந்தது என்று சொல்லி. அதே மாதிரி திருக்கச்சூரிலே சுந்தரரை பார்த்து இறைவன் கேட்கிறார்,
என்ன சொல்லி கேட்கிறார்? மெய்ப்பசியால் மிக வருந்து இளைத்திருந்தீர் என்று சொல்லுகிறார். அங்கு கண்ணப்ப நாயனார் இறைவனை பார்த்து சொல்லுகிறார், அது சிவலிங்க திருமேனியை பார்த்து சொல்லுகிறார். இங்கே ஒரு உருவத்தை பார்த்து சொல்லுகிறார். அங்கு திருமேனி, அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்து இளைத்தனர் நாயனார் என்று சொல்லி கண்ணப்ப நாயனார் அங்கு வருத்தப்படுகிறார். இது அன்பினுடைய ஒரு உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லுவாங்க. இப்படி அந்த கந்தையை நீங்கள் கதிரவன் மறைவதற்கு முன்பாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உடம்புக்கு துன்பம் செய்தவர் என்று சொல்லுகிறார். அப்படி இல்லை, நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாங்கி அவர் அதை கழுவுவதற்காக, அதை துவைப்பதற்காக செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய திருவருளால் மழை பொழிகிறது, எல்லையில்லாத ஒரு மழை பொழிகிறது. அப்படி மழை பொழிகின்ற பொழுது அப்ப திருவருளால் மலையெழுந்து பொழிந்திடுமாள் என்று சொல்றார். இனி நான் என் செய்கேன், நான் சொன்ன வார்த்தை எப்படி காப்பாற்றுவது, அவர் குளிரிலே நடுங்குவார் என்று சொல்லி அப்படியே அந்த மலை ஓயாது பொழிகிறது. அதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, ஓவாதே பொழியும் மலை ஒரு கால் விட்டு ஒலியும் என காவாளி திருத்தொண்டர் தனி நின்றார் விடக்கானார் மேவார்வோல் கங்குள் வர மெய்குளிரும் விழுத்தவர்வால் ஆகா என் குற்றேவல் அழிந்தவா என விழுந்தார் என்று சொல்லி, அப்போ கொஞ்ச நேரத்தில் மழை விட்டுன்னு நினைக்கிறாரு, ஆனால் மழை விடவே இல்லை. ஓவாதே பொழியும் மலை ஒரு கால் விட்டு ஒலியும் என அப்படி மழை நிற்கலை. காவாளி திருத்தொண்டர் தனி நின்றார். அப்படியே அவர் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்கிறார். விடக்கானார், மழை விடவில்லை. மேவார் போல் கங்குள் வர மாலை பொழுது வந்து விட்டது. மெய்குளிரும் விழுத்தவர்வால், அந்த வந்த விழுத்தவருக்கு, அந்த தவ யோகியாக வந்தவருக்கு மெய்குளிரும், உடம்பு குளிருமே ஆஹா அப்படின்னா ஆஹா என்று சொல்லுவது இந்த இடத்துல அதாவது அருந்தவரின் மெய்குளிரும் என நினைவு வந்தவுடனே அதற்கு தாம் காரணமாய் விட்ட நிலை நினைவுக்கு வர நாயனார் மனம் நடுங்குகிறது. ஏன்னா அவருடைய துன்பத்துக்கு நம்ம காரணமாகி விட்டோமே என்று நினைக்கின்ற பொழுது ஆஹா என்று சொல்லி அவருக்கு அந்த ஒரு மனதிலே ஒரு நடுக்கம் வருகிறது. குற்றேவல், நான் செய்வது சிறிய பணி, அதாவது நான் செய்த குற்றேவல் தான் இது, ஆனால் அதை கூட என்னால் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அப்படியே திகைத்து தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாதல் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஆகா என் குற்றேவல் அழிந்தவா, நான் செய்த இந்த சிறு பணி அழிந்து விட்டதே என்று சொல்லி அப்படியே கீழே விழுகிறார். நம்ம அடியார்வாள் செய்யும் ஏவல் அழிந்தபடியை என்னவே மனம் அழிந்தது. அப்படி நிற்க முடியல அவரால், அவ்வளவு துன்பம், அப்படியே நடுங்கி விழுகிறார் என விழுந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி விழுந்ததற்கு பிறகு விழுந்த மலை ஒளியாது மெய்த்தவர் சொல்லிய எல்லை கழிந்தது முன்பு ஒலித்துமனை காற்று ஏற்க அறிந்திலேன் செலுந்தவர்தம் திருமேனி குளிர்காணும் தீங்கிழைத்த தொலும்பனேற்கு இதுவே செயல் என்று துணிந்தெழுவார். இப்போ மழை நிற்கலை, அதனால் மழை நிற்காதனால அவருடைய திருமேனிக்கு நான் தீங்கு செய்து விட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, இனி இந்த உயிரோடு நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அடியவருக்கு கொடுத்த அந்த ஒரு சொல்லை காப்பாற்ற முடியவில்லை, அவருக்கு நாம் இடையூறு செய்து விட்டோம் அவருக்கு என்று சொல்லி தன்னுடைய தலையை அப்படியே கற்பாறையின் மீது மோதுவதற்காக செல்லுகிறார் பெருமான். திருவருள் இப்பொழுதுதான் வருகிறது. கந்தை உடைத்திட ஏற்றும் கட்பாறை மிசைத்தலையை சிந்தை எடுத்து ஏற்றுவன் என்று அணைந்து செல்லும் பாறை மிசை தம் தலையை புடைத்து ஏற்ற அப்பாறை தன்மருங்கு வந்தெழுந்து பிடித்தது அணி வளை தழும்பர் மலர்ச்செங்கை. அப்படியே தலையை போய் கந்தை உடைத்தடையற்றும் கட்பாறை மிசை தலையை, அந்த துணியை துவைப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த கட்பாறையிலே கொண்டு அந்த தன்னுடைய தலையை கொண்டு அப்படியே அதனை மோதுவதற்காக செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சிந்தையெடுத்து ஏற்றுவன் என்று அணைந்தலும் பாறை மிசை தன் தலையை புடைத்து ஏற்ற அப்படியே தலையை கொண்டு மோதச் செய்கின்ற பொழுது அப்பாறை தன்மருங்கு வந்தெழுந்து பிடித்தது. அந்த பாறையிலே இருந்து ஒரு கை அவருடைய தலையை பிடிக்கிறது. கந்தை அதை செலும்பாறை என்று சொல்லுகிறார். அப்படி தம் தலையை புடைத்து ஏற்ற அப்படி தலையை கொண்டு மோதச் செல்லுகின்ற பொழுது வந்தெழுந்து பிடித்ததனி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை என்று சொல்லி அப்படியே ஏன்னா அங்கே வந்த பெருமான் யாருன்னா அவர் தான் வரார், ஏகாம்பரநாதர் தான் வரார், கட்சி ஏகாம்பரநாதர் வராரு. அவருடைய அந்த வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை என்று சொல்லி அந்த உமையம்மையினுடைய அந்த வளையல் தழும்பணிந்த அந்த திருமேனியுடைய அந்த செங்கையினாலே அவர் தலையை பற்றுகின்றார். அப்படி பற்றுகின்ற பொழுது செலும்பாறை என்று சொல்றார். செலும்பாறைனா
அதாவது முன்பு சிவனடியாருக்கு கந்தை புடைத்திட இப்பவோ நாயனார் தலை மோதி புடைக்க நின்றமை, அப்புறம் பின்பு அதனை பிடிக்க ஏகம்பவாணருடைய திருக்கை அதன் மருங்கு எழுந்து வர நின்ற குறிப்பு. அந்த ஒரு பாறை தான் முதல்ல அடியார்களுக்கு துவைத்து கொடுத்ததும் அந்த பாறை தான். தன்னுடைய தலையை மோத புகுவதும் அந்த பாறை தான். அந்த பாறையிலிருந்து தான் ஒரு கை தோன்றி பெருமானுடைய திருக்கை அவருடைய தலையை வந்து பிடித்தது என்று சொல்லி, அதனால செலும் பாறை, செழுமையுடைய பாறை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே அது நிகழ்ந்த உடனேயே அப்போ மலை நின்றது, மேலிருந்து மலர் மலை பொழிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி தேவர்கள் எல்லாம் கற்பக மலை பொழிந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். வா நிறைந்த புனல் மலை போய் மலர்மலை ஆயிட மருங்கு தேன் நிறைந்த மலர்தலை திருமுடையார் ஒருவிடையின் மேல் நிறைந்த துணைவையோடு வெளி நின்றார் மெய்த்தொண்டர் தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார் என்று சொல்லி, வா நிறைந்த புனல் மலை போய் மலர்மலை ஆயிட, அந்த மலை நின்று விட்டது, மலர்மலை பொழிந்தது. அப்படி மலர்மலை பொழிகின்ற பொழுது தேனிறைந்த மலர்தலை திருமுடையார் பொறுவிடையின், அப்படியே பெருமான் விடையின் மீது வந்து மேல் நிறைந்த துணைவியோடும் உமையம்மையோடு அப்படியே அந்த விண்ணிலை நிற்கிறார். மெய்த்தொண்டர் தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார் என்று சொல்லி, அப்படியே பெருமானுடைய திருக்காட்சி பார்த்து கை தொழுது நிற்கிறார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் புனல்மலை போய் மலர்மலை ஆயிடை என்று சொல்லி, அதாவது திருவருள் வெளிப்பாடு கண்டு தேவர்கள் பொழியக்கூடிய கற்பக மலை, மன்னவர்கள், அது மனுநீதி சொல்ற புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்வார், அந்த இறந்த கடைசியாக சரித நிறைவிலே அந்நிலையில் உயிர் பிரிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் எழ இன்னபரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று சொல்லி காட்டுவார். அதாவது இறந்து போன கன்றுக்குட்டி உயிர் பிழைத்து விட்டது, மன்னனுடைய இளவரசனும் உயிர் பிழைத்து விட்டார், மந்திரியும் உயிர் பிழைத்து விட்டார், என்ன ஆனது என்றே அரசனுக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று சொல்லி. அப்போ அங்கிருந்தவர்கள் எல்லாரும் மன்னவர்கள் கண்மலை பொழிந்தார், வானவர் பூமலை பொழிந்தார் என்று சொல்லி மணிநீதி சோழ புராணத்தில் சொல்வார். அந்த உலகத்தாரெல்லாம் அப்படியே கண்ணிலே மலை பொழிந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் மேலிருந்து அப்படியே கற்பக மலை பொழிகிறார்கள். பெருமான் அப்படியே நம்முடைய மனுநீதி சோழருக்கும் வீதி விடங்கருக்கும் காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி இங்கே இறைவன் இந்த நிகழ்வு நடக்கிறது. உமையம்மையோடு விண்ணிலே பெருமான் அந்த விடை மீது காட்சி கொடுக்கிறார். அதை தனி நிறைந்த அன்புருக நிறைந்த துணைவினா அருள் உருவமாக தம்முடனே எங்கும் நிறைந்து விளங்கும் அம்மையோடு காட்சி கொடுக்கிறார். நிறைந்த அன்புருக உள்ளத்தில் நிறைந்து பெருகிய அன்பினால் கருவிகரணங்கள் எல்லாம் உருக என்று சொல்லி தனி நின்றார் என்று சொல்லி, அன்புருக கைதொழுது தனி நின்றார் என்று சொல்லி, அப்படியே தனியாக என்றும் அந்த ஒப்புயர்வற்றவராய் என்றும் இருக்கக்கூடிய நாயனார் முன்ன நின்றது திரோதான சக்தியாகிய அருள்மலை. இப்போது அருள் சக்தியாகிய அந்த அருள் பூமலை பொழிகிறது என்று சொல்லி, முதல்ல திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றல், இப்போ அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அருளாற்றல். அந்த அருள் மலையிலே அந்த பூமலையிலே நனைந்து கொண்டு நிற்கிறார் நாயனார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இது மாதிரி ஒரு மழை காலத்திலே இந்த சித்திரை மாதத்திலே தான் அவர் திருவடிப்பேர் அடைந்தது என்று சொல்லி நமக்கு சரித்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாயனாருடைய திருவடி தாமர்களை நாம் மனமொழி மெய்களாலே வணங்கி, அப்படி அதுவும் எப்படி கடைசி அருள் செய்தார் என்று சொன்னால், முன்னவரை நேர்நோக்கி முக்கண்ணர் மூவுலகும் நின்னிலைமை அறிவித்தோம், 3 உலகங்களுக்கும் உங்களுடைய பெருமையை நாம் அறிவித்தோம். நீயும் இனி நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய் என அருளி அந்நிலையே எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார் என்று சொல்லி, இனி நீ மண்ணுலகு என்று சொன்னால் நிலைத்த உலகு, சிவலோகத்தில் இருந்து எப்பொழுதும் பிரியாது அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாயனாருக்கு இறைவன் அருள் செய்துவிட்டு தன்னுடைய ஏகாம்பரத்திலே சென்று அணி ஏகாம்பரம் அடைந்தார் என்று சொல்லி சரியத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். நாயனாருடைய திருவடி தாமர்களை வணங்கி பிரம்ம சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.